பிரியமான தேவஜனமே, இந்த நாளுக்கான செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். இந்த வீட்டுக்கு இன்று ரட்சிப்பு வந்தது. வீட்டுக்கு இன்று ரட்சிப்பு வந்தது. ஆமென். ஹல்லேலூயா. தியானில் ஊலா ஹரிகில் எத்தலா ஐயாக்குரா சுபிமே. இயேசுவின் நாமத்தினால கேட்கிற ஒவ்வொருவரையும் விசுவாசத்தால நிரப்புங்க சுவாமி. உங்க வீட்டுக்குள்ள நீ வாசம் செய்யுங்க சுவாமி. இயேசுவின் மாறாத நாமத்தின் மூலம் பிதாவே. ஆமென். ஆமென். நல்ல தேவ பிள்ளைகளே, உங்க வீட்டுக்கு இன்று ரட்சிப்பு கர்த்தர் சொல்றார். ஆமென். ஹல்லேலூயா. Thank you Jesus Christ. இந்த நாள் இந்த வசனம் யார்கிட்ட பேசுறாருன்னா, சகரின்ற ஒரு மனுஷங்கிட்ட, சகரின்ற ஒரு மனுஷங்கிட்ட பேசுறாரு. சகரி என்ன பண்றான்னா, அவன் ரொம்ப ஒரு அதிக வட்டிக்கு கொடுத்துட்டு கலெக்ட் பண்றவனா இருந்தான். ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய் மாதிரி ஒரு வேலையில இருந்தான். ஆனாலும் அவன் டாக்ஸ் வட்டினா வரி வாங்குறது. வரி இவங்க கவர்மெண்ட் ஒரு 2% பண்ணா இது 12% போடுவார். மீன் 2 அந்த மாதிரி ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் அநியாய வட்டி வாங்குறது. அநியாய வட்டினா அப்படிதான் 2% 10% வாங்குவாங்க. அல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு காரியத்தை இவன் செஞ்சுட்டு இருந்தான். அப்ப செஞ்சுட்டு இருக்கிறப்போ இவனுக்கு இயேசுவை பார்க்கணும்னு ஒரு ஆசை வந்துச்சு. அல்லேலூயா. இந்த இயேசுவை பார்க்கணும், இயேசு எப்படிப்பட்டவரோ எல்லாரும் சொன்னாங்களே, இவனுக்கு என்னன்னாக்கா எவ்வளவு பணம் இருந்தது, எல்லாமே இருந்தது, இவன் குட்டையா கொள்ளமா இருந்தான். இவனுக்கு இயேசுவை பார்க்கணும்னு ஒரு ஆசை வந்துச்சு. எதனால வந்துச்சுனாக்கா, எல்லாரும் இவனை பாவின்றாங்க. இவனை பார்த்தாலே வெறுக்கிறாங்க. இவனா அப்பா அநியாய வட்டிக்காரன். அப்போ இந்த அநியாய வட்டி வாங்கிட்டு என்ன பண்ணிருந்தா, ஊரையே ஏமாற்றிக்கொண்டு எல்லாருமே ஒரு இறக்கமே காட்டாத ஒரு இறக்கமற்ற மனுஷனா வாழ்ந்தான்னு தான் அர்த்தம். ஏன்னா எல்லாரும் பாவின்னு சொன்னா அவன் அந்த மாதிரி தானே இருந்திருப்பான். மீன் அல்லேலூயா. அந்த மாதிரி காலத்தில் இருக்கிறப்ப என்ன பண்ணா, ஒரு நாள் இந்த இயேசுவை பற்றி தெரியும். இயேசு ஒரு நாள் மன்னிச்சாக்கா ஒரு நாள் நம்ம பாவத்தை மன்னிக்க முடியும். என்கிட்ட பணம் இருக்கு. நம்ம வாழ்க்கையில பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பணம் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். அநியாயமா சம்பாதிச்சியா? ஒருவேளை அநியாயமா நீ சம்பாதிச்சியா? ஒருவேளை அது இருந்து கூட உங்ககிட்ட சமாதானம் இல்லையா? உன் வீட்டில் ஒரு நிம்மதி இல்லையா? எல்லாமே போராட்டம், எல்லாரும் உங்களை வெறுக்கிறாங்களா? உங்க வீடே உங்க பிள்ளைகளும் உங்களை வெறுக்கிறாங்களா? கர்த்தருக்கு சமாதானம். கர்த்தர் உங்க வீட்டுக்குள்ள வந்தா அன்னைக்கு உங்க வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இயேசுவை வீட்டுக்குள்ள வர வைங்க, உங்க இதயத்துக்குள்ள வர வைங்க. அப்போ இவன் பார்க்க ஆசையா இருந்தான் பண்ணிட்டு இவங்க இயேசு அந்த இடத்துல ஒரு நாள் வராரு. ஒரு சித்தத்தின்படி அவர் வரும்போது இவன் அவரை பார்க்க எட்டி பார்க்கறான். இவருக்கு இயேசு யாருமே தெரியாது. ஏன்னா அந்த காலத்தில் எல்லாரும் தாடி வச்சுட்டு எல்லாரும் ஒரு மாதிரி அங்கேயும் போட்டு ஒரே ஷேப்ல இருக்கிறதுனால இயேசு எப்படியாப்பட்டவர், இயேசு எப்படி இருப்பாருன்னு பார்க்கறதுக்கு ஆசையா இருந்தது. சரி, ஒரு நாள் அவர் பார்த்தா போதும்னு நினைச்சான். அல்லேலூயா. பார்த்தா போதும் என்ன பண்ணா, ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறி போற வழியில ஏறி உக்காந்துட்டான். ஏன்னா இவன் குட்டமே இருந்தா எல்லாரும் ஹைட்டா இருப்பாங்க, எனக்கு தெரியாதுன்னு என்ன பண்ணா, ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறி வழியில அவர் பார்க்கலான்னு உக்காந்துட்டான். அப்போ அவங்க சூழ்ந்து இருக்கிற ஜனங்கள் அவ்வளவு பேர் இருந்தாங்க. கர்த்தர் இயேசு இவனை தான் பார்த்தார். ஆமென். நம்ம எந்த எண்ணத்துல ஆண்டவரை பார்க்கணும்னு வர்றோமோ உண்மையா இருக்கணும். நம்ம உண்மையா நோக்கி கூப்பிடுகிற ஆத்மாக்கு கர்த்தர் செவி கொடுப்பார். ஆமென். அவன் இதயத்தினுடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறார். ஆமென். இவன் என்னை பார்க்க வரான், இவன் என்னை பார்க்கறதுக்கு வாஞ்சியாகிறான். அப்ப இவனை பார்க்கறாரு. சகரியவே, நீ எழுந்து சீக்கிரம் வா, இறங்கி சீக்கிரம் வா, சீக்கிரம் இறங்கி வா, நீ வா, நான் உங்க வீட்டுக்குள்ள வர போறேன். ஆமென். கர்த்தரை அனாந்து பார்த்தாராம். இப்படிதான் வேதத்துல இருக்குது. கர்த்தர் அவனை அனாந்து பார்த்தார். இயேசு அவனை அனாந்து பார்த்து, சகரிவே சீக்கிரமா இறங்கி வா, நான் இன்னைக்கு உங்க வீட்டுல வர போறேன். இன்னைக்கு ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்வாருங்க நம்மளுடைய வாழ்க்கையில. ஆண்டவரை இயேசுவை நீ பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, ஒரு வேலை இதை பார்த்துட்டு யூடியூப்ல இயேசுவை நீ பார்க்கணும்னு விரும்பு. உங்க வீட்டுக்கு ஒரு லட்சம் இன்னைக்கு கண்டிப்பா வரும். இயேசுவை நீ பார்க்க விரும்பு. இயேசுவை நீ உண்மையான தெய்வமா, நீ வழியில இருக்கிறியோ, எந்த குறையில இருக்கிறியோ, இல்ல எந்த ஒரு பாதாள வழியில கூட நீ போய்க்கோ, இயேசு நீ பார்க்கணும்னு விருப்பப்படு. கர்த்தர் உன்னை பார்க்கணும். உண்மையா நோக்கி நீ பார்க்கணும்னு விருப்பப்படினா கர்த்தர் உனக்கு கண்டடிப்பார். வேதம் எப்படிதான் சொல்றார், அவர் கண்டடியத்தக்க சமயத்தில் அவர் கண்டடிப்பார். அவர் கண்டடிய சமயத்தில் நீ பார்த்துனே இரு, அவர் கண்டடிய வர நேரத்தில் நீ பார். நீ சகையமா அப்படிதான் இது பண்ணும். ஆனா வீட்டுக்கு வராரு இயேசு. வந்துட்டு அவன் வீட்டுல உக்காரப்போ இந்த வீட்டுக்குள்ள வந்திருந்தவனுக்கு ஒரு சமாதானம், சந்தோஷம் எங்கிருந்து தான் வந்துச்சு, அந்த ரட்சிப்பின் சமாதானம் வந்துச்சு. வந்துட்டு என்ன சொல்றா பாருங்க, ஆண்டவரே நான் எந்தெந்த வட்டிக்கு அதிகமா வாங்கினோ அவனுக்கெல்லாம் 4 தண்டனை நான் கொடுக்குறேன். நான் யார்கிட்ட அநியாயமா வாங்கின காசு அவன்கிட்ட எல்லாம் 4 தண்டனை நான் கொடுக்குறேன். இயேசு உனக்குள்ள வரப்போது உங்ககிட்ட கெட்ட காரியம் நீ சேர்த்து வச்சதெல்லாம் என்ன பண்ண நான் கொடுப்பேன். இயேசு மாத்திரம் உனக்கு போதும். என் வீட்டுக்கு இயேசு வந்துட்டாரு, இனிமே நான் பாவி இல்லை. உன் வீட்டுக்கு என்னைக்கு இயேசு வராரோ நீ பாவி இல்லை. அல்லேலூயா. அவர் மன்னிச்சுட்டு தான் ஒருத்தவங்களுக்குள்ள வராரோ உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. உனக்கு ஒரு ரட்சிப்பு வந்ததுன்னு அர்த்தம். நீ நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசித்தேன்னு அர்த்தம். சும்மாதான் இயேசு வரமாட்டாரு. அதான் தான் சொல்ற, வீட்டுக்கு இன்று ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரன் ஆயிட்டானே. ஆமென்.
இவனும் ஆபிரகாமுக்கு என்ன ஆயிட்டா? ஃபர்ஸ்ட் ஆபிரகாமுக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லை, விசுவாசமே இல்லாத இவன், விசுவாசமே இல்லாத யாருக்கு இறக்கம் காட்டாதவன், யாருக்குமே அநியாயம் செய்யறவன், அப்படியாப்பட்டவன் என்ன பண்ண விசுவாசிக்கிறான் இயேசு. ஆமென். இயேசு என்ன மன்னிச்சையா, என் பாவம் மன்னிக்கப்படும். ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளை நீ யாரா இருக்கலாம், உணர்வடி இயேசு உன் வீட்டுக்குள்ள வந்துட்டு அவனுக்கு ஒரு ரட்சிப்பு, உனக்கு ஒரு சமாதானம், நீ பாவியில உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, எவ்வளவு நாள் உன்னை பிடிச்சி வச்சிருக்கிற பாவம் விலகி போ. ஆமென். இயேசுவின் நாமத்தினால சொல்றேன், திஹிந்தால் ஹுல்லா கராதியாந்துரா ஷிலாத்து ஹுல்லி, இயேசுவின் நாமத்தினால அப்படியே ஆகும். நீங்க விசுவாசிக்க பாருங்க, அப்படியே ஆகும். அது மாத்திரம் இல்ல, இன்னொரு விஷயம் இருக்குது. இவன் கொடுத்துட்டு என்ன சொல்றான், ஆண்டவரே நம்ம வீடு இயேசு வீட்டுக்குள்ள வந்துட்டாருன்னா, என் வீட்டுக்குள்ள வந்தா எனக்கு பாருங்க, நம்ம கிட்ட இருக்க வச்சுக்க முடியாது, உங்க ரட்சிப்பு நீ வச்சுக்கவே முடியாது, உங்ககிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் கொடுப்பேன். ஆமென். நீ உனக்குன்னு கவலைப்பட மாட்டேன், இவன் எவ்வளவு சேர்த்து வச்சிருந்தாலும் அதெல்லாம் கொடுக்குறேன்றான் பாருங்க. ஹல்லேலூயா. ஏழைகளுக்கு கொடுத்துருப்பான், எனக்கு தெரிஞ்சு அவன் ஏழைகளுக்கெல்லாம் கொடுத்துருக்க முடியும். ஆமென். ஏன்னா இயேசு நமக்குள்ள வரும்போது நமக்கு ரட்சிப்பு. ரட்சிப்புன்றது என்னன்னு தெரியுமா, உன்னுடைய என்டர்னல் லைஃப், உன்னுடைய வாழ்க்கை அழியாத ஒரு வாழ்க்கை. ஆமென். அதுதான் ரட்சிப்பு. ரட்சிப்புனா நீ யாருக்குமே என்னன்னு தெரியல. ரட்சிப்புனா என்ன, நான் இயேசு ஏற்றுக்கிட்டா பரலோகம் போவேன், அப்படி இல்லை. என்னைக்குமே மதியாமலும் இருப்பேன். நீ அந்த ரட்சிப்புகளை வந்தீங்கன்னா என்னைக்குமே நிலை நிற்கிற அனுபவம். ஆமென். உங்க வீட்டுக்குள்ள நான் நிலை நிற்பேனேன்னு வேதம் சொல்லுகிறது. ஆமென். வேதம் இப்படிதான் சொல்லுது, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபை என்னை தொடரும், உங்க வீட்டில நீடித்த நாட்கள் நிலைத்திருப்பேன்னு சொல்றான். ரட்சிப்பா என்னை, அதாவது விசுவாசிக்கிறா என்னை நிலைத்திருப்பான் வேதம் சொல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா. திறன்கொள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்ன இயேசு சொல்றாரு, முடிபறைந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். நீ நிலை நிற்கிற அனுபவம் எங்க வரும்னா விசுவாசத்தின் மீது தான் வரும். இந்த ரட்சிப்பு எங்க வரும், கிருபையை கொண்டு, கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபை தான் ஆண்டவர் இறக்கம் பண்றாரு. யாரை பார்க்கணும்னு ஆண்டவர் கிருபை வச்சிருந்தாலும் அவனை பார்க்குவார். ஆமென். அன்னைக்கு சகோதரிக்கு கிடைத்த கிருபை இன்னைக்கு உங்களுக்கும் கிடைக்கும். ஆமென். அல்லேலூயா. இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளை உணர்வடைங்க. கர்த்தர் அந்த நாளில் உங்களை பேசி உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்க வீட்டுக்குள்ள வந்து உங்க வீட்டுல பிரகாசித்த வெளிச்சத்தின் தீபம் உங்க ஊர்ல பிரகாசிக்க போகுது. அல்லேலூயா. உங்களுடைய உங்க வாழ்க்கையில கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்க பிள்ளைகள் எல்லாம் ரட்சிக்கப்படுவார். ஆமென். அல்லேலூயா. உங்க எல்லைகள் எல்லாம்